புக் மை ஷோ ஆப்ல நீங்க வந்து மூவி டிக்கெட் வந்து புக் பண்ணிருப்பீங்க. புக் பண்ணதுக்கு அப்புறம் அந்த மூவி டிக்கெட்டை எப்படி வந்து புக் மை ஷோ ஆப்ல செக் பண்றது, அதை எப்படி வந்து பாக்குறது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல டீடைலா வந்து பார்க்க போறோம். பாக்குறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோக்குள்ள போலாம். புக் மை ஷோ ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு கீழே வந்து ப்ரொஃபைல் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருப்பாங்க. லாஸ்ட்டில் அந்த ப்ரொஃபைல் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணதுமே இங்கே வந்து யுவர் புக்கிங்ஸ் அண்ட் பர்ச்சேஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து புக் பண்ண அந்த மூவி டிக்கெட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இருக்கும். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துக்கலாம். அந்த ஷோ டைமு, அது என்ன தேட்ரு, அது என்ன மூவி அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்துக்கலாம். எத்தனை நீங்கள் டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்தீங்கன்னா அங்கே தான் வந்து வரும். ஸோ உங்களோட டிக்கெட்டை நீங்கள் வந்து புக் மை ஷோ ஆப்பில் வந்து பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய அந்த ப்ரொஃபைல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு யுவர் புக்கிங் கிளிக் பண்ணாலே போதும். உங்களோட டிக்கெட் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஷோ ஆகும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி வந்து பார்த்துக்கலாம். ஸோ இப்போது எப்படி வந்துட்டு புக் மை ஷோ ஆப்பில் நம்ம புக் பண்ணிருக்கக்கூடிய அந்த மூவி டிக்கெட்டை எப்படி வந்து நம்ம பார்க்கறது அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் இப்போ வந்து தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.